அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, குர்பானி பிராணியின் இறைச்சியை எத்தனை நாட்களுக்கு நாம் பத்திரப்படுத்தி வைக்கலாம்? இதற்கு மார்க்கத்தில் என்ன விளக்கம் சொல்லப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குர்பானியுடைய ஆரம்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி இறைச்சியை 3 தினங்களுக்கு மேலால் சாப்பிடுவது கூடாது என்று சொன்னார்கள். 3 தினங்கள் தான். அதற்குள்ளால சாப்பிட்டோ கொடுத்தோ காலி செய்து விட வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல இஸ்லாத்துல கடுமையான வறுமை, ஏழ்மை, பஞ்சம். அந்த காலகட்டத்துல குர்பானி இறைச்சியை எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குமானால், செல்வந்தர்கள் என்ன செய்வாங்க? வறுமையில் வாழக்கூடிய, பசியில் வாழக்கூடிய ஏழைகளுக்கு கொடுக்காமல் அந்த இறைச்சியை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வார்கள். அப்ப ஏழைகளுக்கு இறைச்சி இல்லாமல் போய்விடும். அவர்கள் பசி தீருவதற்கு ஒரு வழி ஏற்படாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்ல 5212வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். லா யஅகுல் அஹதுன், உங்களில் ஒருவர் சாப்பிடுவது கூடாது, மின் லஹபி உலஹியத்திஹி, தன்னுடைய உலஹியா பிராணியின் இறைச்சியை அவர் சாப்பிடுவது கூடாது, ஃபௌக ஸலாஸத்தி அய்யாமின், 3 தினங்களுக்கு மேலால். அப்ப அதற்குள்ளால என்ன செஞ்சிடணும்? ஏழைகளுக்கு பங்கீடு செய்து விட வேண்டும். அதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்துல கடுமையான பஞ்சம், கடுமையான பசி, பட்டினி. அது ஏழைகள் தாராளமாக சாப்பிடட்டும் என்பதற்காக 3 தினங்களுக்குள்ளால் அதை கொடுத்து முடித்து விட வேண்டும். பிற்காலத்துல ஜகாத்துங்கிற கடமையாக்கப்பட்ட பின்னால் செல்வ செழிப்பு ஏற்பட்டு விட்டது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பெயரில் சட்டத்தை மாற்றி அமைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபீ புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 2305வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நகைத்துக்கும் அந்நுஹூமில் அலாஹியி, உலஹியா இறைச்சிகளை 3 தினங்களுக்கு மேலால் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று நான் தடுத்திருந்தேன். ஆனால் அம்சிக்கு மாபதாலக்கும், உங்களால எத்தனை நாட்களுக்கு அதை பத்திரப்படுத்தி வைக்க முடியுமோ அத்தனை நாட்களுக்கு அதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஆபிஸ் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஒரு தாபியை கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தினங்களுக்கு மேலால் உலஹியா இறைச்சியை சாப்பிடக்கூடாது என்று தடுத்தார்களா என்று கேட்டார்கள். ஆமாம், தடுத்தார்கள். ஏழைகளுக்கு அது போய் சேர வேண்டும். தடுக்கவில்லை என்றால் செல்வங்களை சேமித்து வைத்துக் கொள்வார்கள். இப்ப மாற்றி ஃப்ரிட்ஜ் தான் இருக்குது, நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனா சஹாபாக்கள் ஏதோ ஒரு வகையில அதை சேமித்து வைத்திருந்தார்கள். அப்ப ஏழைகளுக்கு அதை சாப்பிட உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் செழிப்புகள் வந்த பின்னால் நபி அவர்கள் அந்த தடையை விலக்கி விட்டார்கள். எத்தனை நாட்களுக்கு வேண்டுமானாலும் அதை வைத்துக் கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆட்டுக்காலை நாங்கள் எடுத்து வைப்போம், 15 நாட்களுக்கு பின்னால் அதை நாங்கள் சாப்பிடுவோம். 15 நாள் ஆட்டுக்காலை இப்ப மாத்தி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தோம் இறைச்சிகளை,
ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல எந்த வசதியும் கிடையாது, மின்சாரங்கள் கிடையாது. ஏதோ ஒரு வகையில அதை பத்திரப்படுத்தி வைப்பார்கள். அப்ப 15 நாட்களுக்கு பின்னால் நாங்கள் அதை எடுத்து சாப்பிடுவோம். அப்ப ஆபீஸ் கேட்கிறாங்க, இன்னைக்கு என்ன தேவை வந்தது உங்களுக்கு, ஏன் இவ்வளவு நாளா நீங்க பத்திரப்படுத்தி வச்சு சாப்பிடுவீங்க என்று கேட்டதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபலஹிகத், சிரிக்கிறாங்க. சிரித்து விட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் தொடர்ச்சியாக 3 நாட்கள் கூட சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாள் சாப்பிட்டாங்கன்னா 2வது நாள் 3வது நாள் பட்னிதான், அப்புறமா தான் ஏதாவது கிடைக்கும். அதனாலதான் நாங்க 15 நாட்கள் பத்திரப்படுத்தி அதை நாங்கள் சாப்பிட்டோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 5423வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதனால இப்ப சட்டம் என்ன அப்படின்னா, ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்தது போக அந்த இறைச்சியை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கலாம். எத்தனை நாளைக்கு வேண்டுமானாலும் அதை பத்திரப்படுத்தி வைக்கலாம். உப்பு கண்டம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது அதை பொரித்து நாம சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. செல்வந்தர்களே, நீங்கள் உங்களுடைய உலகியா இறைச்சியை உங்களுக்காக நீங்கள் பத்திரப்படுத்துவதை விட ஏழைகளுக்கு நாம் வாரி வழங்க வேண்டும். ஏன்னா வருஷத்துல ஒருக்காதான் சில ஏழைகள் ஆட்டு இறைச்சியை கண்ணாலேயே பார்க்கிறாங்க. அதை சாப்பிடுவதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் குர்பானி கொடுக்கிறோம் என்று கேள்விப்பட்ட பின்னால் இஸ்லாமிய ஏழைகளும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஏழைகளும் இஸ்லாமியர்களின் வீடை தேடி எங்களுக்கு ஏதாவது தாருங்கன்னு கேட்கும் பொழுது நாம எடுத்து பத்திரப்படுத்தி வைத்தாலும் கூட அதை எடுத்து நாம என்ன செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். நமக்கு தேவைப்பட்ட கடையில இறைச்சியை வாங்கி உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான். உறுதியா இறைச்சியில தான் சாப்பிட்டு இருக்குதா, அப்பெல்லாம் உங்க சட்டம் இல்லையே. உப்பு கண்டம் ஆல்ரெடி கடைகள்ல ரெடிமேடா இருக்கத்தான் செய்கிறது, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்ல நான் உப்பு கண்டம் போடணும், ஏழைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் குர்பானியே அல்ல. நமக்கு விருப்பமானதை நாம் ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். மதங்களை பார்ப்பது கூடாது, நிறங்களை பார்ப்பது கூடாது, மொழியை பார்ப்பது கூடாது, தெரிந்தவரா தெரியாதவரா அதையும் பார்ப்பது கூடாது. பசின்னு வந்துட்டா எங்களுக்கு இறைச்சி தாங்கன்னு கேட்டாங்கன்னா நாம தாராளமாக இருப்பதை கொடுக்க வேண்டும். இல்லாததை நம்ம எப்படி கொடுக்க முடியும்? நம்ம வீட்டுல இருக்குதா, நாம எடுத்து கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தர்ம சிந்தனையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.